செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக தோல்வி பயத்தில் உள்ளதாக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் திமுக சார்பில் இன்று தனியார் கூட்டரங்கில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட செயலாளரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, அதிமுகவினர் தோல்வி பயத்தில் உள்ளனர் எனவும், பாஜக அதிமுகவுக்கு போதுமான அளவில் மக்கள் இடம் செல்வாக்கு இல்லை என விமர்சித்தார். இப்போ 48 வார்டு இருக்கு. அதுல 43 வார்டு கரூர் தொகுதியில் இருக்கு, 5 வார்டு கிருஷ்ணாபுரம் தொகுதியில் இருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படுகிறது என்றால் சில இடங்கள்ல நிரந்தரமான பில்டிங் இருக்கலாம், அது வாடகைக்கு எடுக்கலாம். சில இடங்கள்ல பில்டிங் இல்லாத இடங்கள்ல, கட்டிடங்கள் இல்லாத இடங்கள்ல செட்டு போடுவாங்க. இது தேர்தல் களத்தில் தற்காலிகமாக அனுமதி பெற்று செய்யக்கூடிய பணிகள். ஆக சொல்லக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவர்களுக்கு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அங்க மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை. ஒரு ஆபீஸ் போட்டா உட்கார்றதுக்கு ஆள் இல்லை, தேர்தல் களத்துல வேலை பார்க்க ஆள் இல்லை. நீங்க டூர்ல பாக்குறீங்க, 20 பேர் 30 பேர் நிக்கிறாங்க, கண்கூட நீங்களும் பாக்குறீங்க. ஆக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, போதுமான அளவுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை. அதை காரணம் காட்டி அவங்களால இயலாமைக்கு, அவங்களால முடியாததுக்கு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க 9 இடங்கள்ல அலுவலகங்கள் போடுறதுக்கு எங்க இயக்கத்தின் சார்பாக முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கான அனுமதிகளை கேட்டிருக்கிறாங்க. எங்க மாநகராட்சியில் அதுக்கான அனுமதிகளை விண்ணப்பிச்சிருக்காரு, அனுமதிகளை பெறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் பணிமனை அமைப்பதை நீங்க அது வேற மாதிரி வார்த்தைகளை அவர்கள் சொல்வதை அப்படியே தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து கொண்டு அதிமுகவை விமர்சிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் இருப்பதாகவும், தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து கொண்டு அதிமுகவை விமர்சிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அவர் விமர்சித்தார். இந்த தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு யாரு? அதிமுக படுதோல்வி அடையும், திமுக எழுத்து நிற்கிறதுக்கு எந்த சக்திக்கும் தைரியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதிமுகன்ற கட்சி இல்லைன்னுலாம் 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அவருடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்க? அவர் பிரச்சாரம்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று கூட அவர் சிவகங்கை கூட்டத்தில் பேசுகிறாரு. எல்லாருக்கும் 500 கையில் கொடுத்து அதில் ஏற்றுறாங்க வேனில், அதுலக்கே கூட்டம் ஏற மாட்டேங்குது. இந்த மனுஷனை வாய் போய் பார்க்குறது, இவனை மாதிரி ஒரு ஆள் மோசமானவனை பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த மக்களுடைய உணர்வு. நான் சொல்லலப்பா, செல்லூர் ராஜு சொன்னான் அப்படி இப்படின்னு மரியாதை குறையாக பேசினான்னு சொன்னாங்க. அண்ணன் மேலே எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆமாம், நீங்கள் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, தென் மாவட்டத்துக்காரு. ஆனால் அந்த அவருடைய நடவடிக்கையை இன்றைக்கி எல்லாருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருக்கார். ஏன்னா இந்த கட்சி ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி, 3 முறை முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்றைக்கி அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆகிட்டார் பாருங்க. இவரே தான், நான் தான் நடத்தினேன் சென்னை மதுரையில் கூட்டம், முனிச்சாலை ரோட்டில். நாங்கள் டீ கடையே வச்சுருந்தவங்க, என்ன ஸ்டாலின் போய் டீ கடையில் டீ சாப்பிட்ற பெருசா அப்படின்னு இவரே தான் பேசினார். ஸ்டாலினை பற்றி பேசாத பேச்சா, அம்மா இல்லைன்றோடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டார். அவ்வளோதான். அவரை போயிட்டு எதுக்குங்க, நீ விடுங்க, மக்கள் மறந்துட்டாங்க. வேற என்ன இப்போ நான் வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் மத்தியெல்லாம் பொதுச் செயலாளர். சரி, வாங்க வாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருவதற்காக உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் உலகம் முழுவதும் இருந்தும் அனுதினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் மற்றும் பௌர்ணமி அன்றும் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் வரும் நிலையில், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சாரா என்ற பெண்மணியின் செயல் அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறது. திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் உள்ள சமுத்திரம் பெரிய ஏரிக்கரையில் அமர்ந்து இசையோடு இனிமையான குரலில் சிவனின் பக்தி பாடல்கள் பாடி பஜனை பாடி வரும் அவரை அனைவரும் பக்தர்கள் பலரும் ரசித்து பாராட்டினர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தண்ணீர்பள்ளி, மருதூர், பனிக்கம்பட்டி, ராஜேந்திரம், மணத்தட்டை, லாலாப்பேட்டை, ஐயர்மலை, ரங்கவரம், நச்சலூர், கிருஷ்ணராயபுரம், மாயனூர், பஞ்சப்பட்டி உள்பட பல பகுதிகளில் இன்று அதிகாலையில் பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழையால் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. தற்போது முறிந்து விழுந்த மரங்களை அகற்றியும் மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் காணப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உருவாகும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி ஆறு பகுதியில் மீன்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள் குறித்த ஒருநாள் கணக்கெடுப்பு பணி இன்று நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டங்களில் வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த நதியில் கல்லிடைக்குறிச்சி, சுத்தமல்லி, சீவலப்பேரி, கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 7 முக்கிய இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 45 மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மீனவர்கள் இணைந்து பங்கேற்கும் இதில் நாட்டின் மீன்களின் வகைகள், எண்ணிக்கை, நதியின் நீர்தாரம், சூழல் மற்றும் நீரோட்டம் ஆகியவை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இயற்கை எழில் கொஞ்சும் 55% வனப்பகுதியை கொண்ட மலை மாவட்டமான நீலகிரியில் குடியிருப்பு பகுதிக்குள் நாளுக்கு நாள் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை வனவிலங்குகள் வேட்டையாடி செல்வதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோத்தகிரி மாதா கோவில் தெருப்பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உலா வரும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்ற சூழலில் தமிழகத்தில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கோவிலில் வழங்கப்பட்டு வந்த முக்கிய பிரமுகர்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் இதர விசேஷ தரிசன சலுகைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகள் முடியும் வரை இந்த கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும் அதுவரை கோவிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட அனைவரும் பொது தரிசன வரிசை அல்லது கட்டண தரிசன வரிசை வழியாக மட்டுமே சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் திருக்கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யா, உக்ரைன் இடையே ஓராண்டாக போர் நிலவி வரும் சூழ்நிலையில் தற்சமயம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடைபெற்று எண்ணற்ற உயிர்கள் இறந்து மடிந்துள்ளனர். இதையடுத்து தஞ்சாவூரில் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை சார்பில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி நிலவ வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அடியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தஞ்சையின் முக்கிய வீதிகளில் விளக்கு ஏந்தி அமைதி பேரணியாக சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுக்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய காரணத்தால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்வதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் வாக்குறுதி அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பல மாதங்களை கடந்தும் இந்த விவகாரத்தில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து CUTU மாநில துணை செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினுடன் சுங்குவார் சத்திரம் காந்தி சிலை பகுதியிலிருந்து தலைமை செயலகம் நோக்கி காவல்துறையின் அனுமதி இல்லாமல் நடைபயணம் புறப்பட்டனர். இதையடுத்து காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்றதால் விழா நடத்தப்படவில்லை. தற்போது அந்தந்த பணிகள் நிறைவுற்ற நிலையில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவானது 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இவ்வாண்டு கோலாகலமாக தொடங்கியது. 13 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடும் தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய வார சந்தையாகும்.
இச்சந்தையில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் புளி மற்றும் தானியங்களின் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்த வாரம் சுமார் 1 டன் அளவுக்கு துவரங்கொட்டை வரத்து காணப்பட்டது. உடைக்கப்படாத துவரங்கொட்டை கிலோ 95 ரூபாய்க்கு விலை போனதால் குடும்ப பெண்கள் மற்றும் வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக வாங்கி சென்றனர். அதேபோல் அவரை 75 ரூபாய்க்கும், பச்சை பயிர் 80 ரூபாய்க்கும், கொள்ளு 66 ரூபாய்க்கும், உளுந்து 87 ரூபாய்க்கும் விலை போனது. வரும் வாரங்களில் வரத்து அதிகரித்து காணப்படும் என்பதால் விலை குறைய வாய்ப்புள்ளது என அப்பகுதி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுக்க தீவிர வாகன சோதனை நடந்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் 72 பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தவிர போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தஞ்சை பழைய பஸ் நிலையம் முன்பு இன்று மேற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோசலை ராமன் தலைமையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.